ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி கேஸை பார்க்க போகிற சிறகடி கேஸையில் நம்ம அண்ணாமலை இருக்காரு. அவர் வந்துட்டு விஜயாவுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாருங்க. மாமியாருங்கிற திமிரை காமிக்காதமான்னு சொல்லிட்டு பொணக்கு போட்ட பொண்டாட்டியை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் போய் நின்று இந்த வயசுலேயே இவர் தட்டு மாதிரி ஏறி நின்று சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன வில்லின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பேன்னு சொல்ல, ஏமா மீனாவால் எவ்வளோ அடிக்க முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியுமா? ஏற்கனவே வட்டிக்கு பிரச்சனை பண்ணவனையும் போட்டு அடிச்சிருக்காங்க, ஸ்ருதியை தப்பான முறையில் பார்க்க வந்தவனையும் அடிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் அடிச்சிருக்கும் போது உன்ன அடிக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அவளை என்ன அடிக்க சொல்லி தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, இப்படி போட்டா இப்படி போடுறா, அப்படி போட்டா அப்படி போடுறா, இவள்கிட்ட என்னடா பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் முடிக்கிறாரு நம்ம அண்ணாமலை. கடைசியில் சமாதானம் பண்ணுறேன்ற பேரில் டபக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறதும் இவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் பிஜிஎம்மாக போட்டு விட்டாங்க. டே அப்பா, ஓல்ட் இஸ் கோல்டுடா, வேற லெவல்டா, பொன்மகள் வந்தால் அப்படின்னு இவங்களுக்கு பிஜிஎம் போட்டு விட்டாங்க போல. அதனால என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலை. சரி, இங்கே ஒரு பக்கம் இது நடந்தாலும் இன்னொரு பக்கம் முத்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க மீனாவை. பாட்டிக்கிட்ட வைத்தியெல்லாம் கேட்டு வேற லெவலில் கசாயம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்ல, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிற புருஷன் கிடைச்சா எந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் சொல்லாமல் இருப்பா? நீங்களே சொல்லுங்கள். வீட்டில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீதாவுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சீதாவை நான் போட்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறமா இவரே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் வரைக்கும் தானே எல்லாமே அப்படி உண்மைதாங்க. கல்யாணம் வரைக்கும் தான் அவங்களுக்கு தேவை. அதாவது மாமாங்கிறவங்க அப்பா மாதிரின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எது நடந்தாலும் மரியாதை போயிடும்ல, மனசில் மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, இதை கேட்டோடனே மீனாவால் தாங்கிக்க முடியல. மீனா கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னதான் இருந்தாலும் சைலண்டாக இருந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சீதா அழுன்னு அழுகுறாங்க. யாருக்கிட்ட? சத்யாட்ட. அக்கா இப்படி இருப்பான்னு நான் நினைக்கல, மாமா ஏன் இப்படி மாறிட்டாருன்னு கண்ணா பின்னான்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏமா உன் மூலதாமா சரியில்லை, அதை கழட்டி மாற்றிட்டா